மாணவர்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்க 2025ல பண்ணக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் கொடுத்திருக்காங்க அப்படின்னா சுருக்குக டாபிக் தான் கொடுத்திருக்காங்க. அந்த சுருக்குகாருக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ரூல்ஸ் இருக்கு, பேசிக் ரூல். இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது அடிப்படை. இது தெரிஞ்சாதான் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுருக்குக போட முடியும். அந்த ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். அதாவது BIDMAS. இது இன்னொரு வடிவமாகவும் சொல்லலாம். என்ன அப்படின்னா BODMAS, போடமாஸ் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இதுல B அப்படின்னா என்ன அப்படின்னா பிராக்கெட்ஸ் அப்படினது பேர். அதாவது ஒரு சம் கொடுத்தாங்க அப்படின்னா அதுல பிராக்கெட் குள்ள இருக்கிறதா ஃபர்ஸ்ட் நாம செய்யணும். அடுத்து I, இண்டிசஸ். அதாவது பவர், ரூட் இத குறிக்கும். அதாவது அடுக்குகளோ அல்லது ரூட்டா வந்துச்சுன்னா அடுத்து அது செய்யணும். அடுத்து என்னன்னா D, Dனா டிவிஷன் அப்படினது பேர். அதாவது வகுத்தல தான் அடுத்து செய்யணும். அடுத்து M னா மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்குக. A னா அடிஷன், கூட்டுதல். அடுத்து S அப்படினா சப்ட்ராக்ஷன், கழித்தல். இந்த ஆர்டர் பிரகாரம் தான் நாம என்ன பண்ணணும் அப்படினா ஒரு சம்ம செய்யணும். இத நாம இன்னொரு வடிவமாவும் சொல்லலாம். என்ன அப்படினா போடமாஸ். அதே தான் B னா பிராக்கெட்ஸ், O னா ஆஃப், D னா டிவிஷன், M னா மல்டிப்ளிகேஷன், A னா அடிஷன், S அப்படினா சப்ட்ராக்ஷன். ரெண்டு ஒண்ணுதான். சரி, இப்போ இதுல அடிப்படையான சம் நம்ம பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம் தான். அடிப்படை இது தெரிஞ்சாதான் நாம சுருக்க போட முடியும். அதனால நாம அடிப்படையில இருந்து கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா 9 கூட்டல் 5 பெருக்கல் 2. இத சுருக்குக அல்லது இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது எப்படி போடுறது அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரூல் பிரகாரம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறதுல பெருக்கல் தான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அதனால 9 பிளஸ் 5 2 பெருக்கலாம். பெருக்கினா எவ்வளவு வரும் அப்படின்னா 10. இப்போ 9 பிளஸ் 10 இருக்கு. அப்ப 2 கூட்டி போட்டோம்னா அதான் இதுக்கு உண்டான ஆன்சர். அப்போ 9 பிளஸ் 10 எவ்வளவு அப்படின்னா 19. இதுதான் இதுக்கு உண்டான ஆன்சர். சரி, அடுத்தது இதுலயே ரெண்டாவது சம் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்கு அப்படின்னா 3 பிளஸ் 5 மைனஸ் 7 இன்டு 1. இதை சுருக்குக அல்லது இதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா எப்படி போடுறது? அப்ப இதுல பாத்தீங்கன்னா கூட்டல் இருக்குது, கழித்தல் இருக்குது, பெருக்கல் இருக்குது. அப்ப நம்மளுக்கு இந்த ரூல் பிரகாரம் என்னதான் செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கல் தான் செய்யணும் கொடுத்திருக்கிறதுல. அப்ப நாம என்ன பண்ணலாம்னா 7 1 பெருக்கிடலாம். அப்ப 3 பிளஸ் 5 மைனஸ் 7 1 பெருக்கினா எவ்வளவுனா 7. அடுத்து என்ன அப்படின்னா அடிஷன் தான் செய்யணும். பிளஸ் மைனஸ் இருக்கு. அதனால இதுல ஃபர்ஸ்ட் அடிஷன். 3 5 கூட்டினா எவ்வளவுனா 8 மைனஸ் 7. இப்போ 8ல 7 போச்சுனா எவ்வளவு அப்படின்னா நம்மளுக்கு 1. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். சரி, அடுத்து மூணாவது சம், இன்னொரு சம் பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கூட்டல் இருக்குது, பெருக்கல் இருக்குது, வகுத்தல் இருக்குது, கழித்தல் இருக்கு. எல்லாமே இருக்குது. சரியா? 24 கூட்டல் 2 × 8 வகுத்தல் 2 மைனஸ் 1. இதை எப்படி சுருக்கிறது அப்படிங்கறது இப்போ பார்க்கலாம். சரி, நம்மளுக்கு ரூல் பிரகாரம் என்ன சொல்லி இருக்குது? நம்மளுக்கு பிராக்கெட் இல்ல, இண்டிசஸ் இல்ல. அடுத்து டிவிஷன். ரூல்ஸ்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படினா டிவிஷன். ஃபர்ஸ்ட் அப்ப நாம எதை செய்யணும் அப்படின்னா இந்த டிவிஷன், அதாவது வகுத்தல் செய்யணும். அப்ப எப்படி எழுதலாம் அப்படின்னா 24 கூட்டல் 2 பெருக்கல் போட்டு இதை ஃபர்ஸ்ட் வகுத்து போட்டுருங்க. 8 2ஆல வகுத்தோம்னா எவ்வளவு அப்படின்னா 4 மைனஸ் 1. சரி, அடுத்து கூட்டல், பெருக்கல், கழித்தல் இருக்கு. அப்ப இத நம்ம ஃபர்ஸ்ட் எது செய்யணும் அப்படின்னா பெருக்கலை தான் செய்யணும். அப்போ 24 கூட்டல் 2 4 பெருக்கினா எவ்வளவுனா 8 மைனஸ் 1. அடுத்து நாம என்ன பண்றோம் அப்படின்னா 24 8 கூட்டிடணும். கூட்டினா எவ்வளவு வரும் அப்படின்னா 24 8 கூட்டினா 32 மைனஸ் 1. அப்போ 32ல இருந்து 1 கழிச்சா எவ்வளவு அப்படின்னா 31. இதுதான் இந்த சம்முக்கு உண்டான ஆன்சர். இது என்ன அப்படின்னா பேசிக் சம் தான். ஆனா ஒரு சில சமயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் கேட்காம பேசிக்கா இது மாதிரி கேட்டுருவாங்க. அதனால நல்லா தெரிஞ்சுங்க. இந்த ரூல்ஸை நல்லா தெரிஞ்சுங்க. இது தெரிஞ்சாதான் நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னா சுருக்க கணக்கு போட முடியும்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது என் சிவகுமார். நன்றி, வணக்கம்.